நிதியமைச்சரின் ஆணவம் என்கின்ற தலைப்பில் முரசொலி நாளேடு வெளியிட்டுள்ள தலையங்கத்தில் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த நிதியமைச்சர் மரிய வில்சன் வாசிப்பில் மட்டுமல்ல பொருட்பிழை ஏற்படும் வகையில்தான் தனது அறிக்கையை வாசித்ததாக முரசொலி நாளேடு குறிப்பிட்டுள்ளது. உச்சரிப்பில் தவறுகள் இருப்பது இயல்புதான். நிதியமைச்சராக இருக்கக்கூடியவர் எண்களை கூட சரியாக சொல்லவில்லை என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இது பற்றி இணையதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் அவர் மீது விழுந்து வருவதாகவும், இது சட்டமன்றத்திலும் விவாத பொருள் ஆனது, இது தவறான விவாதம் ஆகாது என்றும் விளக்கம் அளித்துள்ளது. முன்பு கூட இதுபோன்ற விவாதங்கள் நடந்துள்ளதாக கூறியுள்ள முரசொலி நாளேடு, முதலமைச்சராக தலைவர் கலைஞர் இருந்தபோது ஒரு உறுப்பினர் எனது தொகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்வதற்கு மாறாக எனது தொகுதியை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். நீங்களே உங்கள் தொகுதியை கொல்லக்கூடாது என்றார் முதலமைச்சர் கலைஞர். அவையினர் அனைவரும் சிரித்தார்கள். அதுபோலத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தியுள்ளது. அத்தகைய இயல்பு நிதியமைச்சர் மரிய வில்சனுக்கு இல்லை என்றும், இணையத்தில் விமர்சிப்பதற்கும் சேர்த்து சபையில் பதில் சொன்னதாகவும் முரசொலி நாளேடு சாடியுள்ளது. கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதி திமுக உறுப்பினர் திமு ராசேந்திரன் மிக தன்மையாகத்தான் தனது கருத்தை சொன்னதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, மாண்புமிகு நிதியமைச்சர் தென்கோடி முனையில் எங்களது குமரி முனையின் மாப்பிள்ளை என்ற முறையில் அவருக்கு எனது மதிப்பை பதிவு செய்கிறேன். ஆனால் அவர் தனது பட்ஜெட்டை வாசிக்கிற போது அவர் ஆங்கிலத்தில் பெரும்புலமை பெற்றவராக இருப்பார் என்று நினைக்கிறேன். ஆங்கில உச்சரிப்பு மிக நேர்த்தியாக இருந்தது. தமிழில் பல சொற்றொடர்களை அவர் பேசாமல் விட்டுவிட்டார்கள். சில சொற்றொடர்கள் இலக்கண பிழையாக அமைந்தது. இதை குறையாகவோ குற்றச்சாட்டாகவோ இந்த அவையில் வைக்க விரும்பவில்லை. வருங்காலத்தில் பிழையின்றி பட்ஜெட் வாசிக்க வாய்ப்பு ஏற்பட வேண்டும். பணிவோடு நான் கேட்டுக்கொள்கிறேன் என்றுதான் உறுப்பினர் திமு ராசேந்திரன் சொன்னதாகவும், இதில் ஒரு சொல் கூட தரக்குறைவானதாக இல்லை என்றும் முரசொலி நாளேடு சுட்டிக்காட்டியுள்ளது. இதை கேட்டதும் ஒரு சிரிப்புடன் கடந்து போயிருக்கலாம். மாறாக ஆத்திரம் கொண்டவராக நிதியமைச்சர் பேசியிருப்பதாகவும், அதில் ஆணவம் மட்டுமே இருந்ததாகவும் முரசொலி நாளேடு காட்டமாக விமர்சித்துள்ளது. எனக்கு என்னுடைய கிறிஸ்தவம் ஒரு மொழியை கற்றுக் கொடுத்துள்ளது. அது அன்பு மொழி, பண்பு மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எத்தனை தமிழ் படித்தாலும் புரியாது என்று நிதியமைச்சர் மரிய வில்சன் சொல்லியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி தலையங்கம், ஆங்கிலம் படித்தவன் நான் என்ற மேட்டிமைதான் இதில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளது. தமிழ் படித்தால் புரியாது என்ற ஏளனம்தான் இதில் இருப்பதாகவும் கூறியுள்ளது. இவர் தவறாக தமிழ் பேசுவதற்கும் தப்பாக எண்களை சொல்வதற்கும் கிறிஸ்தவத்துக்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, நல்ல தமிழை வளர்த்ததில் கிறிஸ்தவ மதத்துக்கும் தொடர்பு உண்டு. வெளிநாடுகளிலிருந்து சமய பரப்புரைக்கு வந்த பாதிரியார்கள் ஆற்றிய தமிழ் தொண்டு மலையளவு. தமிழ் இலக்கியங்களை ஆங்கிலத்துக்கு மொழிபெயர்க்கும் அளவுக்கு தமிழ் பாதிரியார்கள் தொண்டாற்றி இருக்கிறார்கள். அந்த காலத்தில் மட்டுமல்ல, இப்போதும் தேவாலயங்களில் அழகான தமிழில் கனிவான குரலில் அழுத்தமாக பேசும் எத்தனையோ பாதிரியார்களை பார்க்கிறோம். இது எதையும் அறியாதவராக அமைச்சர் மரிய வில்சன் இருப்பதாக முரசொலி தெரிவித்துள்ளது. தனது தவறான தமிழுக்கு கிறிஸ்தவத்தின் மீது பழி போடும் பாவத்தையும் மரிய வில்சன் சேர்த்து செய்துள்ளதாக குற்றம் சாட்டியுள்ள முரசொலி நாளேடு, இப்படித்தான் பேசுவேன், இது என்னுடைய ஸ்டைல் என்பது எல்லாம் சபை மாண்பை மதிக்காத போக்கு ஆகும் என்று விமர்சித்துள்ளது. இதெல்லாம் எத்தனை தமிழ் படித்தாலும் தெரியாது என்கிறார் மரிய வில்சன். மதத்தையும் மொழியையும் எதற்காக ஒப்பிட வேண்டும்? தன்னை காப்பாற்றிக் கொள்ள மதத்தின் பின்னால் எதற்காக ஒளிந்து கொள்ள வேண்டும் என அடுக்கடுக்காக கேள்வி எழுப்பியுள்ள முரசொலி நாளேடு, ஒழுங்கான தமிழை படிக்கத்தான் ஒவ்வொன்றும் ஒழுங்காகவே தெரியும் என்று அறிவுரை கூறியுள்ளது. இங்கே பிரச்சினை என்பது அவர் பேசும் மொழியில் இல்லை, மதத்தில் இல்லை, மரிய வில்சனிடம்தான் பிரச்சினை இருக்கிறது என முரசொலி நாளேடு குற்றம் சாட்டியுள்ளது. கிறிஸ்தவத்திலிருந்து அன்பையோ பண்பையோ அவர் கற்றுக்கொள்ளவில்லை என்பதைத்தான் அவரது பேச்சு எடுத்துக்காட்டுவதாகவும் முரசொலி கூறியுள்ளது. இவருக்கு அன்பு மொழியோ பண்பு மொழியோ இரக்க மொழியோ தெரியாது என்பதற்கு அவர் உருட்டுக்கட்டையை தூக்கிக் கொண்டு சொந்த குடும்பத்தினரை தாக்கும் காட்சிகளை சாட்சி என்றும் முரசொலி சுட்டிக்காட்டியுள்ளது. நிதியமைச்சரான இவர் கட்டையை தூக்கி ஒரு குடும்பத்தை தாக்கும் வீடியோ இணையதளத்தில் பரவி அனைவரும் பார்த்த காட்சிகளாகும். மரிய வில்சனுக்கும் அவரது அண்ணன் மரிய குளோத்துக்கும் இடையே சொத்து பிரச்சினை இருந்துள்ளது. 8/8/2022 நாள் புதுச்சேரியில் உள்ள மரிய குளோத்தின் வீட்டுக்கு சென்று அவரையும் அவரது மனைவியையும் கட்டையை வைத்து மரிய வில்சன் தாக்கி இருப்பதாகவும், கதற தாக்கியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, வீட்டிலிருந்த பொருட்களையும் அடித்து உடைத்துள்ளார், கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது தொடர்பாக லாஸ்பேட்டை காவல் நிலையத்தில் புகார் தரப்பட்டது. மரிய வில்சன், அவரது அப்பா நெஸ்தோஸ் ஆகியோர் மீது
6 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. நீதிமன்றத்துக்கு அலைந்து கொண்டிருக்கிறார் நிதியமைச்சர். அதனைத்தான் அவர் அவைக்குள்ளும் காட்டுவதாக முரசொலி விமர்சித்துள்ளது. சினிமாவில் நடிக்கும்போது விஜயாக இருந்தவர் கட்சி ஆரம்பித்ததும் ஜோசப் விஜயாக அடையாளம் காட்டிக் கொண்டதைப் போல தனது மத அடையாளத்தை காட்டி மரிய வில்சன் கழிவிறக்கம் தேட பார்ப்பதாக முரசொலி தலையங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. இவருக்கு தமிழும் தெரியவில்லை, கிறிஸ்தவமும் தெரியவில்லை, சபை மாண்பும் தெரியவில்லை, பொது நாகரிகமும் தெரியவில்லை என அடுக்கடுக்காக குற்றம் சாட்டி முரசொலி நாளேடு தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.